2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2025 ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கடந்த காலங்களில் பொதுவாகவே ஒரு ராசிக்கு 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கஷ்டம் அப்படிங்கிறது விதியாக இருந்துகிட்ருக்கும். ஆனால் துலா ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது என்னைக்கே விலகிருச்சு. ஆனால் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. ராஜயோகம் டிவி சார்பா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பான பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும். அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இன்னைக்கு 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2025 ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கடந்த காலங்களில் பொதுவாகவே ஒரு ராசிக்கு 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கஷ்டம் அப்படிங்கிறது விதியாக இருந்துகிட்ருக்கும். ஆனால் துலா ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது என்னைக்கே விலகிருச்சு. ஆனால் இத்தனை வருஷமாக தொடர்ந்து கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். எந்த விஷயத்தை எடுத்தாலும், அதாவது ஊரில் உலகத்தில் எல்லோரும் நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க, எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற புலம்பல் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு தான். இயற்கையாகவே நல்ல ஒரு எண்ணம் கொண்ட, இயற்கையாகவே நல்ல அப்படிங்கிற அமைப்பில் விரும்பக்கூடிய, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்லவர் அப்படிங்கிற அமைப்புக்கு அச்சாரம் இருக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்தவங்க நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அந்த நல்லதுக்கு உண்டான நன்மைகள் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதா உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகையில் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இழந்த பதவி திரும்ப கிடைக்கக்கூடிய, அதிகாரமான உத்தியோகம் ஆங்காங்கே அமையக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதே மாதிரி ஆண்டினுடைய ஆரம்பத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் சொல் பேச்சே கேட்காத பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்கோம். எத்தனையோ வருஷம் தவம் இருந்து விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு ஒரு குழந்தை பிறந்துன்னு வைங்களே, அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது பரவாயில்ல, இந்த குழந்தை பிறந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்க முடியாமல் இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவையில்லாத துன்பங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டங்களும் அவமானங்களும் அடியோடு விலகக்கூடிய ஆண்டாக 2025 அமைய போகுது. 2025 ஆரம்பமாகும் போது 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு மட்டும் பரவலாக பண வரவு கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஒன்று இருந்தாலும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வருமானம் வர்ற மாதிரி இருந்தால் கூட கடைசி நேரத்தில் கை நழுவி போன மாதிரியான ஒரு சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடங்களாகக்கூடிய அல்லது உங்களை சார்ந்த மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழல்களை தாண்டி இதே 2025ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பயிற்சி ஆகுது. வருட கோள்கள் முக்கியமான கோள்கள் பயிற்சி ஆகிறதுனால கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த 4 கிரக பயிற்சியில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால கடந்த காலங்களில் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அடியோடு விலகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய லாபங்களை, அதாவது வருமானம் வருது லாபம் வருது அப்படிங்கிறத விட அந்த வருமானங்களும் லாபங்களும் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது வருகிற ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற கிரகங்களில் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அற்புதமான பலன்களை ஆண்டு முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். இவ்வளவு நாளாக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவு அவமானப்பட்டீங்களோ, எவ்வளவு வருத்தப்பட்டீங்களோ, எவ்வளவு நீங்கள் புரண்டு உருண்டு அழுது புலம்பி இருந்தீங்களோ அதுவெல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய ஒரு சம்பாதனையை, மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை, மிகப்பெரிய சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 மே மாதத்திலிருந்து துலா ராசிக்கு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்க போகுது.
கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசுனாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு, அவமானப்படுத்தின அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரங்களும் வசதி வாய்ப்புகளும் மிகுதியாகும். புத்தர பேரே இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடியது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயசு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கடமைக்காக திருமணம் பண்ணி கலக்கமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு விளக்கமான சந்தோஷமான அதாவது குதூகலமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். காசு பணம் இல்லாதனால எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஒரு சில குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பட்டம் கிடைக்கக்கூடிய, பதவி கிடைக்கக்கூடிய, புகழ் கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கான முன்னேற்றங்கள் அமையக்கூடிய நல்ல ஆண்டு. சார், இந்த 2025 துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2025 துலா ராசியை சேர்ந்த பெண்களுக்கு 2025 ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால, தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு தான் பொண்ணு இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு வேணும் இல்லையா, அதாவது தங்கம் வேணும் இல்லையா, அந்த மாதிரி தங்கம் உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு. தங்கத்தினுடைய விலை எவ்வளவு தான் உச்சத்தில் இருந்தாலும் அச்சம் இல்லாமல் வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த புதன் பகவான் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையப் போகுது. ஒரு சில பேருக்கு கழுத்து பிடிக்காமல் நகை வாங்கக்கூடிய அளவுக்கு காசு பணம் சேரக்கூடிய அமைப்பில் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறாரு. குரு பகவானும் குதூகலத்தை கொடுக்க போகிறாரு. அதனால் பெண்களை பொறுத்தளவுக்கு பெண்கள் சார்ந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய, மிகப்பெரிய வெகுமானங்களை சம்பாதிக்கக்கூடிய, ஆண்களுக்கு மேலான அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை 2025 மெல்ல மெல்ல வழங்கும். சூப்பர் சார். இந்த 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இனிமேல் நல்லா இருக்க போகுது. குறிப்பாக பெண்களுக்கு தங்கம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த தங்கமே நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அந்த தங்கம் உங்களை சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீடு இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் கௌரவம் இல்லாமல் எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்ட ஒரு சூழல் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். எந்த பேப்பரில் பார்த்தாலும் எந்த வலைதளத்தில் பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா இல்லை அப்படிங்கிற கவலை தான் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் யதார்த்தம். அந்த மாதிரி தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, தேவையில்லாமல் கடன் பட்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் விருச்சிக ராசியில் அதாவது விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தண்ட செலவு கொடுக்கக்கூடியது, மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது, வரவு வருவதற்கு முன்னாடியே செலவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வாசல் தேடி வர்றது, இந்த மாதிரி சூழல் அதிகமாக வந்துட்டு இருந்தது. 2025 புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். இந்த சொந்த பந்தங்களில் அண்ணன் தம்பி உறவுகளில் நிறைய குடும்பங்களில் அண்ணன் தம்பி இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணன் தம்பி இருந்தால் கூட அவங்கள பார்த்தா அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமையாக வஞ்சமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஆண்டாக விருச்சிக ராசிக்கு 2025 அமையும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய வினாளிகையில் 9ஆம் இடத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் சாதனை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்துகிட்டு இருக்கும். இதில் குறிப்பாக 2025 ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ள அனைவருமே அபாரமான வருமானங்களை சந்திக்க முடியும். அந்த அபாரமான வருமானங்கள் நிரந்தரமான வருமானங்களாக மாற்றி காட்டக்கூடிய திட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சனி பகவான் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மருத்துவ செலவிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துரும் வருகூட, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே 1. அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவ்வப்பொழுது தனம் பணம் காசு வசதி கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் இதே தனகாரகன் குரு பகவான்
8ஆம் இடத்துக்கு போகிறதுனால சில நட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இது நாள் வரையில், அதாவது வருட ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்கள் எவ்வளவு நன்மை கொடுத்துட்டு இருக்காரோ அந்த நன்மையை எதிர்பார்த்து ஒரு பெரிய அளவு அமௌண்ட்டை நம்ம முதலீடு பண்ணும் பொழுது அதில் தேவையில்லாத முடக்கத்தை கொடுத்து கீழே விழுந்தால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களையும் மிகப்பெரிய நஷ்டங்களையும் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணும் 2025ஆம் ஆண்டில். இருந்தாலும் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறத விட ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றது, அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய சாமர்த்தியத்தால் திடீர்னு அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக சம்பாத்தியம் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தை முழுவதுமாக பயன்படுத்தி சம்பாத்தியத்தை வரவழைக்கக்கூடிய அமைப்பாக இந்த ராகு கேது பயிற்சி அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பிட்டு இருக்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதியாகவே செவ்வாய் பகவான் வர்றதுனால அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க எண் 9ஆம் எண்ணில் 2025 பிறக்கிறதுனால பொதுவாகவே ஏக மனதாக நல்லது நடக்கணும், யதார்த்தமான ஒரு ஏற்றங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் கவனமும் ஒரு சில நேரங்களில் மௌனங்களையும் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டாகத்தான் 2025 அமைய போகுது. சூப்பர் சார். இந்த 2025 விருச்சிக ராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு? பெண்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் மாடாக உழைச்சால் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். வெளியில் நல்ல பேர் அப்படிங்கிறத விட சமூகத்தில் நல்ல பேர் அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காத சூழல் இருந்துகிட்டு இருக்கும். மாமியார்கிட்ட நல்ல பேர் கிடைக்கல, மாமனார்கிட்ட நல்ல பேர் கிடைக்கல அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே பிறந்த வீட்டிலேயே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காத, நட்பு வட்டங்களில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காத சூழல் இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக, அதாவது எல்லாத்தையும் நம்புற மாதிரி நடிக்கணுமே தவிர்த்து யாரையுமே நம்பாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கிறது தான் நல்லதுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்க போகுது. பொதுவாகவே நம்ம எல்லோரையும் நம்புவது ஆபத்து, எவரையும் நம்பாமல் இருக்கிறதும் ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக 2025 இருக்கிறதுனால எவ்வளவு பெருமையுள்ள பெண்களுக்கும் சறுக்கல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பொறுமையான ஒரு சூழலை அருமையாக கையாளக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம், யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். அருமை சார். இந்த 2025 விருச்சிக ராசிக்காரங்க சாதுரியமா செயல்பட்டா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் பெண்கள் முக்கியமா கடினமான காலகட்டங்கள்ல சாதுரியமா செயல்பட்டா ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2025 ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது வருட ஆரம்பத்திலேயே சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 அமையும். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், பொறி கடலை செதறின மாதிரி செதறி இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள கடுமையான வாக்குவாதம் இருந்தாலும் அந்த வாக்குவாதத்துக்கு மேலே வளைந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த 2025 அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். 2025 ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகையில் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன கடன் தொந்தரவுகள், அந்த கடன் மூலமாக உங்களுக்கு கௌரவ பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் 2025 ஆரம்பித்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான்
பொதுவாகவே 2025ஆம் ஆண்டில் வந்து சனி பகவானும் அதே மாதிரி குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த சனி பகவானுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு மார்ச் 29. அதனால் மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடியது, தேவையில்லாத கண்டங்கள் அல்லது தண்டங்கள் ஏற்படக்கூடியது, தேவையில்லாமல் யாருக்காவது ஜாமீன் கொடுத்தீங்கன்னு வைங்களே அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி வருட ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய குரு பகவான் ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. கடந்த காலங்களில் கல்யாணம் அப்படிங்கிறது 2 வீட்டில் பேசி முடித்து மணமகனும் மணமகளும் ஒத்து வந்து தாம்பூல தட்டு மாற்றி பரிசம் போட்டு வருஷ கணக்காக கல்யாணம் நடக்காமல் தடங்களாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தடங்கலானவங்களுக்கு அதே மணப்பெண்ணோடு அதே வரனோடு அதே குடும்பத்தோடு சந்தோஷமான வகையில் மிகப்பெரிய ஆடம்பரமாக திருமணம் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை ராசி அதிபதி குரு பகவான் வருகிற மே மாதத்துக்கு மேலே நிச்சயமாகவே கொடுப்பார். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் அப்படிங்கிறத விட அந்த குரு பகவான் சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்பட்ட அந்த ஏமாற்றங்களுக்கு மேலே மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, தன்னுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத விட அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய, ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய, உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய, பொதுவாகவே பத்திரிகை துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல அம்சம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறத விட ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது நாள் வரையில் ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருந்தால் கூட 2025 மே மாதம் வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. பொதுவாகவே ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா முன்னேறணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் கூட அவங்களை முன்னேற்றி காட்டக்கூடிய அமைப்பு ராகு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர்றாங்க இல்லையா, அதற்கு ராகு பகவானுடைய பங்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் கடந்த காலங்களில் நீங்கள் முயற்சி எடுத்து அந்த முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்காம தேவையில்லாமல் கவலைப்பட்ட உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து மே மாதம் ராகு பகவான் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத மறக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி கேது பகவான் அப்படித்தான் பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட சொந்தம் இருக்கும் இல்லையா, பிதா வகை உறவு, மாதா வகை உறவு அல்லது மாமன் மச்சான் மைத்துனர் சம்மந்தப்பட்ட உறவு வகையில் எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பொதுவாகவே சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். சார், இந்த 2025 தனுசு ராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால வருட ஆரம்பத்தில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தந்திரமான முயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, தந்திரமான முயற்சி உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, சாதாரணமாக ஒரு சமையல் செய்கிறோம், சாதாரண ஒரு சாம்பார் வைக்கிறோம், அதில் வந்து கொஞ்சம் உப்பு பத்தாமல் போயிடுது, அப்போ வந்து பரிமாறும் பொழுது அந்த பரிமாறக்கூடிய கணவனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சாம்பாருக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கிறோம் அப்படிங்கிறத விட நீங்கள் சமையல் அறையிலேயே யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக அந்த உப்பு போடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாசுக்காக கையாளக்கூடிய விஷயங்களை இந்த சந்திர பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு. அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவான் முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய, அண்ணன் தம்பிக்கு பிரச்சனையாக இருக்கலாம், அப்பா மகனுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், அம்மா மகனுக்கும் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கலாம், சகோதர சகோதரிக்கு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்படி ஒன்று சேரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இவ்வளவு நாளாக சண்டை போட்டு இன்றைக்கி ஒற்றுமையாக ஒன்று சேர்றதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு உங்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த வருடம் முழுவதும் நடக்கும். சூப்பர் சார். இந்த 2025 தனுசு ராசிக்கு குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இன்னும் திருமணம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் பெண்களுக்கு வந்து சாதுரியமா செயல்பட்டு அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி.
என்ன நேயர்களே, இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். இதே போல் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.